மிகப்பெரிய என்ட்ரி. சாலிடாக 80 to 90% ப்ராஃபிட் அடிக்கிற மாதிரி என்ட்ரி இது. இதுதான் ஸ்டாப் லாஸ். ஒரு ஆர்டர் பிளாக்கோட எண்டு தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஒரு ஆர்டர் பிளாக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. அடுத்து கீழே இருக்க ஆர்டர் பிளாக் வரைக்கும் டார்கெட். லிக்யூடிட்டினா ஒரு ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். எல்லாரும் வீட்டில் நல்லபடியாக விளக்கேற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த ஒரு பெரிய பிக் மூவும் கொடுக்கல. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன கேண்டில். பட் வந்து அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரேலியாக கீழே வந்தான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக கன்சல்டேட் தான் ஆகிட்டு இருக்கான். எதனால் மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகுதுன்னு தெரியல. நியூஸஸும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய நியூஸஸாக இல்லை, சிம்பிள் நியூஸஸாக தான் இருக்குது. பட் ஏன் கன்சல்டேட் ஆனான்னு தெரியல. பட் நமக்கு நாளைக்கு மிகப்பெரிய என்ட்ரி இருக்குது. இந்த கன்சல்டேட் ஆகிற இந்த இடமெல்லாம், இந்த ஜோன் எல்லாமே லிக்யூடிட்டி ஜோன்ஸ். லிக்யூடிட்டினா ஒரு ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. லிக்யூடிட்டி எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து பணம் கொட்டி கிடக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே லிக்யூடிட்டி ஜோன்ஸ். நாளைக்கு இந்த லிக்யூடிட்டி மொத்தத்தையும் அடிச்சுட்டு மிகப்பெரிய என்ட்ரி கொடுப்போம். அந்த என்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஒன்று நம்மளோட மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கை டச் ஆகிட்டு டேரெக்டாக கீழே வருவான். என்ட்ரி ப்ராப்பர் என்ட்ரியாக தான் இருக்கும். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் டைரெக்டாக அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பான். இது ஒரு என்ட்ரியாக இருக்கும். இது என்ட்ரியாக இருந்துச்சுன்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதுதான் ஸ்டாப் லாஸ். ஒரு ஆர்டர் பிளாக்கோட எண்டு தான் வந்து ஸ்டாப் லாஸு. ஒரு ஆர்டர் பிளாக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. அடுத்து கீழே இருக்க ஆர்டர் பிளாக் வரைக்கும் டார்கெட். இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். இப்படி தான் என்ட்ரி எடுப்போம். நாளைக்கு இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கணும். ஒன்று மேலே டச் ஆனால், ஒருவேளை மேலே டச் ஆகாமல் கீழே டச் ஆனானா, இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போனானா 2 என்ட்ரி கீழே வந்து மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம். 2ல் எந்த என்ட்ரி வேணுமாலும் கிடைக்கலாம். எப்படி வேணுமா போகலாம். மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன். மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கீழே தான் மூவ் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நாளைக்கு இங்கே வந்துட்டு டச் ஆகிட்டு அப் சைடு மூவ் ஆவானா, அப் சைடு ஆவான். எது வரைக்கும் ஆவானா, இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் ஆகும். பார்க்குறதுக்கு சின்ன என்ட்ரி மாதிரி தான் கைஸ் இருக்கும். மிகப்பெரிய என்ட்ரி. சாலிடாக 80 to 90% ப்ராஃபிட் அடிக்கிற மாதிரி என்ட்ரி இது. 2 என்ட்ரி கிடைக்கும். முதல் என்ட்ரி கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் டச் ஆனானா மேலே என்ட்ரி எடுப்பீங்க, அப் சைடு என்ட்ரி எடுப்பீங்க. மேலே இருக்க ஆர்டர் பிளாக் டச் ஆனதும் டவுன் சைடு என்ட்ரி எடுப்பீங்க. இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். பார்ப்போம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆனிச்சுன்னா நான் இதே ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிக்கலாம். ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை டெவலப் ஆகலைன்னா என்ன பிரச்சனைன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை நாளைக்கு. ஓகே, மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.